கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த வருஷத்திலே நாம் கடைசியில் இருக்கிறோம். இந்த வருஷத்துக்குள்ள வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து நாம் இரவு நேரத்துக்காக ஜெபிப்போம். 2ஆம் சங்கீதம் 11, 12 ஆகிய வசனங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல நாம் கடைசி வந்து விட்டோம். 365 நாளும் எப்படி கடந்து வந்தோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்னும் ஒரு நாள் முடிஞ்சிட்டு அப்படின்னா 2025 நம்ம எல்லாரும் போயிடுவோம். 2025 போறதுக்கு முன்பாக நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்துச்சா? என்னையும் சேர்த்தான். அதுல எத்தனை குறைகள், எவ்வளவு காரியங்கள். நம்ம 24 மணி நேரம் என்னெல்லாம் பேசுறோம், என்னெல்லாம் பார்க்குறோம், என்னெல்லாம் சிந்திக்கிறோம், எங்கெல்லாம் நிற்கிறோம், எங்கெல்லாம் போகக்கூட இடத்துக்கு போயிருக்கோம், தேவையில்லாமல் எவ்வளவு பேசியிருக்கோம். இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் நிறைய காரியங்கள் தெரியும். சில குடும்பத்தில் வயசாயிருக்கும், யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அவங்க பேசாமல் ரூமுக்குள்ளே பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் சர்ச்சுக்கு வேணால் போயிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் வாழ்கிற வாழ்க்கை கடைசி வாழ்க்கை, இன்னும் கொஞ்ச நாள் தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி தெரியும். ஆனால் கொஞ்சம் வயசு, வாலிப வயசு, திருமணம் முடிந்தவங்க, இன்னுமாக மற்ற ஸ்டேஜ் உள்ள மக்கள் உலகத்துக்குள்ளே போயிட்டு வருவாங்க. இப்போ 24 மணி நேரம் செல்ஃபோன் தான் கையில் இருக்குது. அதுக்குள்ளே உலகத்துக்குள்ளே போயிட்டு வராங்க. அதில் எவ்வளோ நேரம் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கு. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் வேஸ்ட், நம்மளுடைய டைம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா கர்த்தரை விட்டு நம்ம எவ்வளோ தள்ளி போயிருக்கோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு வாலிப பையனாக இருக்கலாம், சின்ன பிள்ளையாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், காலேஜ் படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், வேலை பார்க்குற சகோதரனாக இருக்கலாம், வேலை பார்க்குற சகோதரியாக இருக்கலாம். நான் 100% நான் பியூராக இருக்கேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படி நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்துருக்குறோமா? கர்த்தரை குறித்து பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சா? ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதைகளை நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் தவறாமல் செய்தி கேட்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரன் அடிக்கடி ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, நான் இப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எப்படி ஜெபிக்கணும் எனக்கு தெரியாது, அடுத்தாப்புலைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சரீரத்தில் வியாதி, வாழ்க்கையில் போராட்டம், ஒரு லிஸ்ட், ஒரு பெரிய பட்டியலே வந்துடும். ஆனால் தினம்தோறும் உபத்திரத்தின் மத்தியிலே ஜெபிக்கிறாங்க, செய்தி கேட்குறாங்க, வீட்டில் இருக்கும்போது கண்ணீரோடு பைபிள் வாசிக்கிறாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் உபத்திரப்பட்டதுக்கு அப்புறம் தான் யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, அவங்க ஏன் தப்பா இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை சொல்லி பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். 365 நாள்ல சில குடும்பத்தில் வருஷத்துல 2 தடவை தான் சர்ச்சுக்கு புறப்பட்டு போறாங்க. ஒன்று கிறிஸ்துமஸ், ஒன்று புது வருஷம். சில குடும்பத்திலே பெரிய வெள்ளிக்கிழமை, ஈஸ்டரு, இப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள் தான் சர்ச்சுக்கு போகிற சில குடும்பங்கள் உண்டு. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
ஒரு குடும்பத்திலே பயத்துடனே கர்த்தரை சேவித்தால் அந்த குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் உலகத்துக்குள்ள ஏகப்பட்ட காரியம் இருக்கு. ஏன்னா நான் அனுபவிச்சனால சொல்றேன். 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி தான் வாழ்ந்தோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்னெல்லாம் சண்டை வருது, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட என்னெல்லாம் மறைக்குது, தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தரை குறித்து பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? நைட் நேரத்துல கொஞ்ச நேரம் செய்தி கேட்குறீங்க, கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துல நம்ம கடைசி நேரத்துல இருக்கிறோம். நிறைய குடும்பத்துல வெளியூர்ல இருப்பீங்க. சில குடும்பத்துல வீட்டுல பிள்ளைகள் வந்திருக்கும், கணவர் வந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. நல்ல வெளியூர்ல போய் சுத்தி பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படி பல சூழ்நிலையில ஆன்லைன் மூலியமா இணைந்திருப்பீங்க. ஆனா சில குடும்பத்திலே அனாதையா இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. சில குடும்பத்துல ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க. சில குடும்பத்துல திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க. சில குடும்பத்துல விதவையா இருப்பாங்க. சில குடும்பத்துல முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. சில குடும்பத்துல குடும்பத்துக்காக வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நாட்டுக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நைட்டு செய்தி என்ன அப்படின்னா, இந்த வருஷம் 1ஆம் தேதி தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையிலே குறைவு இருக்கா, நிறைவு இருக்கா அப்படின்னு சொல்லி வசனத்தை வைத்து நாம் தியானிக்கும் போது, நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில குறைவும் இருந்திருக்கும். நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைவுகளெல்லாம் நீங்கி போகும். நம்ம வாழ்க்கையிலே நிறைவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தரை குறித்து பயம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நம்ம பயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறோம், தொழுது கொள்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தீமையை விட்டு விலகினாதான் கர்த்தரை குறித்து பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகி வாழ்றோமா அப்படின்னு சொல்லி ஒரு 365 நாள் ஒரு கேள்வி கேட்டாச்சு அப்படின்னா நிறைய பேர் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை ஏன் நம்ம கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நைட் நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், இந்த கையில இருக்கிற செல்போன் இருக்கு, செல்போன் டெய்லி படுத்து கிடந்து செல்போன் பார்க்குற குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம் கோடிக்கணக்கில் இருக்கு. கேட்டா நிம்மதி இல்லை, எனக்கே உடம்பு சரியில்லை, நானே படுத்த படுக்கையா இருக்கேன், என் புருஷன் பேச மாட்டேங்கான், என் பிள்ளைகள் பேச மாட்டேங்குது, என் ஃப்ரெண்டு பேச மாட்டேங்காங்க, வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் செல்ஃபோன் எடுத்து பல மணி நேரம் பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணுற எத்தனையோ குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் உண்டு. அதில் ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் குணமாக்கப்படுவேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது எனக்கு சமாதானம் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது என் வாழ்க்கையில எல்லாமே மாறுதுன்னு சொல்லி சில குடும்பத்துல தான் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே சில குடும்பத்துல இரவும் பகலுமாக ஜெபிக்கிற குடும்பம் இருக்கு, வருஷ கணக்கா கேட்கிற குடும்பம் இருக்கு, தேவனர்லி அப்ப மினிஸ்ட்ரி சேனலுக்காக ஜெபிக்கிற குடும்பம் இருக்கு, தாங்குற குடும்பம் இருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா
அது அவருடைய கிருபை. ரவிராஜ் இந்த இரவு நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறான்னா, தேவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளோதான். 2024 முடிய போதா, அதுக்காக ஸ்தோத்திரம். பாவியா என் மேலே கிருபையா இருங்கப்பா. பிரதான பாவி, அவ்வளோதான். இதில் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம பெருமை கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். பயத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொண்டால் நம்ம குடும்பத்திலே வளர்ச்சி இருக்கும். இந்த வருஷத்திலே வளர்ச்சி இருக்கா? நம்ம எப்படி இருந்தோம்? நம்மகிட்ட எவ்வளோ குறை இருந்துச்சு, எத்தனை காரியம், எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாருடைய இதயத்துக்குள்ளுமே நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு, குடும்பத்தில் நிறைய போராட்டம் இருக்கு, லட்சக்கணக்காக கடன் இருக்கு, கோடிக்கணக்காக கடன் இருக்கு, நிம்மதி இல்லாமல் புருஷன் பொண்டாட்டி சில குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கிறாங்க. வாழ்க்கையிலே கேள்வி 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 கேள்வி, ஒரே கேள்விதான். என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில இருந்திருக்கு. நான் பல நேரத்தில் பாதிக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலே கையில் பைபிள் எடுத்து வாசித்த வருஷங்கள் உண்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் நான் பைபிள் வாசிக்கும் அழுதுதான் வாசிச்சிருக்கேன். பைபிள் வாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும். சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது கண்ணீர் வந்துடும். சில நேரத்தில் பைபிள் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, இந்த வசந்தம் நான் இன்னும் கீழ்படியிலப்பா, என்னை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. பெருமை ஒன்றுமே இல்லை, பெருமையாக கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 24 இந்த வருஷம் முடிய போகுது. 2024 ஒரு மாதிரியா கடைசிக்கு வந்தாச்சு. தேவன் எதிர்பார்க்கிற அந்த நற்குணம், இரக்க குணம் இதெல்லாம் நமக்குள்ள இருந்தால் படுத்தா நிம்மதியான தூக்கம் வரும். பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள். இந்த வருஷம் பயத்துடனே நம்ம கர்த்தரை சேவித்தோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். என்னையும் சேர்த்துதான். ஏன்னா கர்த்தரை குறித்து பயம் இருந்துச்சு அப்படின்னா தீமையை விட்டு விலகி வாழ்ந்துருவாங்க. இதுதான் சத்தியம். இப்போ நிறைய குடும்பத்திலே பைபிளையும் வாசிக்க மாட்டாங்க, ஜெபமும் பண்ண மாட்டாங்க, தேவனை குறித்து அந்த ஞானமும் இருக்காது, மனம் திரும்புகிற பிரசங்கமும் கேட்க மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக எப்படி வாழணும் அதையும் உட்காந்து யோசிக்க மாட்டாங்க. அவங்க பேசாமல் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம், எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிட்டு ஏகப்பட்டதை புலம்பிட்டு இருப்பாங்க. நைட் நேரத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. என் வீட்டுக்குள்ள எனக்கு என்ன பிரச்சனை, என்னென்ன காரியம், அதெல்லாம் எழுதி பார்க்கும்போது நம்ம எங்கே மிஸ்டேக்காக இருக்கோம், நம்ம எங்கே தப்பாக இருக்கோம் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தான் ஆபத்து. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தான் சோதனை. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தான் பிரச்சனை உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த வருஷத்தில் கடைசியில் வந்துட்டோம். எல்லாரும் கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடினீங்களா? எல்லாரும் புது ட்ரெஸ் எடுத்தீங்களா? எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா? புது வருஷத்துல சர்ச்சுக்கு போறதுக்காக எல்லாம் ஆயத்தமாயிட்டீங்களா? நம்ம அப்படிலாம் யோசித்து பார்க்கலாம். அதையே நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்குது தேவன் கொடுத்த கிருபை, தேவனுடைய ஈவு, அவ்வளவுதான். சொல்லி முடியாத ஈவுகளுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்ணீர் மணி போல பாதுகாக்கிறார், அவ்வளவுதான். இதுல சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நடுக்கம்
கர்த்தரை குறித்து பயமும் இருக்கணும், நடுக்கமும் இருக்கணும். சில வீட்டில் சின்ன பிள்ளைகள், இப்பமெல்லாம் அப்படி இல்லை, ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்பாக அப்பாவை பார்த்தா கிடுகிடுன்னு அப்படியே பயப்படுவாங்க, நடுக்கம் வந்துடும். எங்கள் அப்பா அடிச்சுவார், எங்கள் அப்பா 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 அப்படிம்பாங்க. சில வீட்டில் அம்மாவை பார்த்தாலே பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும். சின்ன பிள்ளைகள் தான் தெரியும், நடுக்கம் வந்துடும். சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அப்படியே உடம்புலாம் நடுக்கம் வந்துடும், ஒரு பயம் வந்துடும். அதை விட 100 மடங்கு கர்த்தரை குறித்து நமக்கு நடுக்கம் இருக்கா, பயம் இருக்கா? அப்படி நம்ம நைட் நேரத்தில் உட்கார்ந்து ஒரு வசனத்தை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா, இன்னும் நம்மள்ட்ட என்ன குறை இருக்கு, இன்னும் நம்ம எதில் சரி செய்து கொள்ளணும். என்னையும் சேர்த்தான்ப்பா, செய்தி எனக்கும் தான். ஏன்னா எல்லாரும் நினைப்பீங்க, பிரதர் எல்லாருக்கும் தான் ஒரே செய்தி தான், பரலோகத்துக்கு போய் சேரணும், அவ்வளோதான். தேவன் அருளி அப்போ ப்ரேயர் மினிஸ்டர் மூலிமா யாரெல்லாம் கேட்குறீங்களோ நம்ம சேர்த்தா பரலோகத்தில் நிற்கணும், அவ்வளோதான் டார்கெட், வேற ஒன்றுமே இல்லை. அதனால் நைட் நேரத்தில் நம்ம என்ன யோசித்து வாங்கலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இல்லை மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, பாவியா என் மேலே கிருபையா இருங்கப்பா, என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, என்னோட அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, துணிகரமாக செய்த பாவத்தை மன்னிங்கப்பா, கர்த்தரை விட்டு நான் எங்கெல்லாம் தள்ளி போனது எல்லா காரியத்தையும் மன்னிங்கப்பா, புது வருஷத்துல போகிறோம்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தி நீ ஆசீர்வதிங்க. அப்படி நம்ம கேட்கும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து, என்னை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, இந்த வருஷத்துல என்னை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, என்னை பாதுகாத்ததுக்காக எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம்ப்பா, குடும்பத்தை கர்த்தர் தான்ப்பா வழி நடத்துனீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் சில இருந்தவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை. இதான் கடைசி காலம். கடைசி காலத்திலே தேசத்துக்கு தேசம் யுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. வேற தேசத்துல யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு. சில தேசத்துல பஞ்சம் இருக்கு, வெளியே தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரியல, சில தேசத்துல தெரியுது. சில தேசத்துல கொள்ளை நோய் வைரஸ்ல சில தேசத்துக்குள்ள பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் இருக்கிற காலத்திலே நம்ம நன்மை செய்கிறோமா, அன்பு கூர்ந்தோமா, கிரியையில் நம்ம எப்படி இருக்கிறோம், செயலில் எப்படி இருக்கோம், அவருக்காக நம்ம எப்படி வாழ்ந்தோம், தான தர்மம் செஞ்சோமா, எத்தனையோ காரியங்களை நம்ம யோசித்து பார்க்கலாம். இந்த வருஷத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய செய்தி கேட்டீங்க. அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை மாற்றம் இருக்கா? நம்ம வாழ்க்கையில எல்லாமே மாறிட்டோமா? நைட் நேரத்தில் கேட்குற பிள்ளைகள், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கா? உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கா? உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? ஜெபிக்கிறீங்களா? வேதத்தை தியானிக்கிறீங்களா? நம்ம துதிக்கிறோமா? எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அதனால குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு, ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? குமாரன் கோபம் கொள்ளாமலும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான்ப்பா, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான்ப்பா, நற்கரன் எடுக்கிற பிள்ளைகள் தான்ப்பா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான்ப்பா. ஆனா உலகத்துக்குள்ள போகும்போது கர்த்தரை குறித்து பயம் இல்லை, கர்த்தரை குறித்து நடுக்கம் இல்லை. அவர் இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கேன், நான் பரிசுத்தமா வாழணும். இப்ப அப்படிலாம் யாரும் யோசிக்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இந்த கொரோனாக்கு அப்புறம் கிருபையின் காலத்துல வாழ்றோம். கர்த்தரை குறித்து பயம் இல்லை, நடுக்கம் இல்லை. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, நான் நற்கரன் எடுத்துட்டேனே, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேனே, நான் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமே, என் வாயில பொய் வரக்கூடாது, திருட்டுத்தனமான சில கேரக்டர் வரக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவனை கொள்ளையடிக்கக்கூடாது, அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள வந்தா மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் என்பதை நிதானிக்க முடியும்.
365 நாளும் வாயை திறந்தா போய் பேசுறாங்க. 365 நாளும் அடுத்தவங்க குடும்பத்தை தேவையில்லாம பேசுறாங்க. 365 நாளும் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி தான் வீட்டில் சொத்து சேர்க்கலாம், இப்படி பெரிய பெரிய ப்ரோக்ராம் இதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில பார்த்தா நல்லா இருக்கியா, ஆனா இதயம் ஃபுல்லா வேற விஷமா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். என் இதயத்துக்குள்ள தீமை இருந்துச்சு, பகை இருந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சு, எரிச்சல் இருந்துச்சு, கோபம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள பிசாசு உள்ள வந்துருவான். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு வருஷம் வாழ்க்கை நம்ம லைட்டா திரும்பி பார்த்தாச்சு அப்படின்னா, சில வீட்டுல கர்த்தரை விட்டு தள்ளியே போயிட்டாங்க, சர்ச்சுக்கே போல, விக்கிர வழிபாடுக்கு போயிட்டாங்க. சில குடும்பத்திலே தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்போடு பழகி அவங்களோட வாழ்க்கை அவ்வளவுதான். சில வீட்டுல நிம்மதியே இல்லை. சில வீட்டுல ஃபுல்லா ஒரே குழப்பம். வீட்டுக்குள்ள ஃபுல்லா ஒரே குழப்பம். இந்த குழப்பத்துக்கெல்லாம் பின்னாடி காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, அவங்க தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ்ந்தாங்க, அதான் கேள்வி. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு. இந்த ஒரு வருஷத்துல நம்ம இந்த நிமிஷம் வரைய உயிரோட இருக்கிறோமா, அது கர்த்தருடைய கிருபை. என் வாழ்க்கையில நான்லாம் இந்த நிமிஷம் வரைய எப்படி இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். எல்லாரும் நினைப்பாங்க கிடையாது, நான் சராசரி ஒரு மனுஷன், அவ்வளவுதான். களிமண் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த களிமண்ணை உருவாக்கிட்டு இருக்காரு. எங்கேயாவது சேட்டை பண்ணிட்ட அப்படின்னா களிமண் மறுபடியும் உடைஞ்சிடும், மறுபடியும் உடைச்சு உருவாக்கிட்டு இருப்பாரு. இதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்றோம் அதை வச்சுதான் நமக்கு நித்திய ஜீவன். அதனால வாழ்ற வாழ்க்கையில எத்தனையோ காரியம் இருக்கு. ஒரு மனுஷன் 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தீங்களா அப்படின்னு சொல்லி கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போதும், எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கும். ஏன் அதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் 1000 காரியம் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ள இயேசு இருந்தா தானே. நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நிறையருடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்கு? செல்போன் தான் இருக்கு. செல்போன் தான் உலகமா இருக்கு. செல்போன் தான் வாழ்க்கையா இருக்கு. சிலவங்க படம் பார்க்கணும், நாடகம் பார்க்கணும், நான் நல்லா இருக்கணும், அது ஒண்ணுதான் யோசிப்பாங்க. என் இதயத்துக்குள்ள பைபிள் இருக்கா? என் இதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? என் இதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்றாரா? அவரை முத்தம் செய்யுங்கள். அவருக்கு கோபம் வந்துடக்கூடாதான், அவரை முத்தம் செய்யணுமா? அப்ப என் சிந்தனையில என் இதயத்துக்குள்ளே எல்லாமே அவர் இருந்தா மட்டும்தான் நான் அவருக்கு பிரியமானபடி வாழ முடியும். அப்படி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைதான். ஹல்லேலூயா. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவருக்கு ஏன் கோபம் வருது? நமக்காக ஜீவனை தந்திருக்கிறாரு. பிதாவுடைய வலது பரிசத்துல பரிந்து பேசுறாரு. மனம் திரும்புவானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. மனம் திரும்பாத ஒரு குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நானே இருக்கிறேன், என் வாழ்க்கை மனம் திரும்பி கனி உள்ள ஒரு வாழ்க்கையா மாறினா மட்டும்தான் ஆசீர்வாதம். கனி உள்ள ஒரு வாழ்க்கை இல்லாமல் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உடனே சொல்லிடுவார், கோடாரியானது மரங்களின் வேரருக்கு வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனிகொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அப்போ ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டான் அப்படின்னா விட்டுருக்காரு. மனம் திரும்பல அப்படின்னா அப்புறம் நேரா கோடாரி எடுத்துக்கிறாரு. கோடாரி எடுத்து என்ன பண்றாரு? மரத்தினுடைய வேர் இருக்குல்ல, அந்த வேரை வெட்டிடுறாரு. மரத்தினுடைய வேரை வெட்டியாச்சு அப்படின்னா
அந்த மரம் அதோட முடிஞ்சது. மரம்னா நம்ம தான். கனி கொடுக்கிற பிள்ளையா இருந்தோம் அப்படின்னா நமக்கு தீர்காயுசு தராரு. கனி கொடுக்கிற பிள்ளையா இருந்தோம் அப்படின்னா குடும்பம் நல்லா இருக்கும். கனி கொடுக்கிற பிள்ளையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். கனி கொடுக்கிற பிள்ளையா இருந்தோம் அப்படின்னா பிதா நமக்கு நிறைய கிஃப்ட் தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகுந்த கனி கொடுத்துச்சு அப்படின்னா பிதா வந்துடுவார். நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? ஏன்னா அந்த 365 நாள்ல நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியத்துல மிஸ்டேக். திடீர்னு கோவப்பட்டுரும், திடீர்னு எரிச்சல் வந்துடும், திடீர்னு மனைவிட்ட ஏதாவது கோபமா பேசிடுவாங்க, திடீர்னு கணவர்கிட்ட கோபமா பேசுவாங்க, திடீர்னு மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வந்துடும், திடீர்னு பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசாம இருக்கும். அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலம் முடிஞ்சிட்டு அப்படின்னா அவருடைய கோபம் பற்றி எரியும் போது யாரும் இருக்க முடியாது. இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தம் சொல்லி நம்ம 1ஆம் தேதி நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய கிருபையினால இந்த நிமிஷம் வரை உயிரோட இருக்கோம். நாளைக்கு தேவன் கிருபை தருவார், நாளை கழிச்சு தேவன் கிருபை தருவார். அந்த கிருபையில மட்டும்தான் நம்ம வாழ்றோம். இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, அந்த கொஞ்ச காலம் என்ன செய்யணும்? அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அவரை அண்டிக் கொள்கிறவர்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை அண்டிக் கொண்டாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அதனால இரவு நேரத்தில் இந்த செய்தி கேட்கும் போது நீங்க யோசிக்கலாம், எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? ஏன்னா என் வாழ்க்கையில நான் இந்த வருஷத்துல நான் யோசித்து பார்க்கும்போது கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல நான் தள்ளி போறேன், எப்படி தள்ளி போறேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படிலாம் வேஸ்ட் பண்றோம்? 24 மணி நேரம் எப்படி நம்ம சரியா வாழ்ந்தோம்? நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையினால இணைந்திருக்கிறீங்க. தேவனருளே மனுஷன் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? ஆசீர்வாதமா இருக்கா? நிறைய நாள் எச்சரிப்பான சில செய்தி கேட்டிருப்பீங்க. அன்னைக்கெல்லாம் ஆமேன் கூட போட மாட்டீங்க. ஏன்னா செய்தி கடினமான செய்தியா இருக்கும். எல்லா நாளும் ஆறுதலா அப்படி கிடையாது, எல்லா நாளும் சமாதானமா அப்படி கிடையாது, எல்லா நாளும் வாக்குத்தத்தமா அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எப்படி பேசுறாரோ அந்த செய்தியை கேட்டுட்டே வரீங்க. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? ஹல்லேலூயா. இரவு நேரத்துல ஜெபிக்க போறோம். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். நம்ம கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். அவரை அண்டிக் கொண்டால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் உலகத்துக்குள்ள 1000 காரியம் இருக்கு. போதும், இந்த உலகத்துக்காக ஓடினது போதும். கர்த்தருக்காக வாழ்வோம். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம 2025 போகும்போது பரம தகப்பன் பார்ப்பாரு, என் பிள்ளைகள் புதிய வருஷத்துல கடந்து வராங்க, ஆசையா வருவீங்க, எல்லாரும் ஆசையா வாக்குத்தத்தம் கேட்பீங்க. அந்த 1ஆம் தேதி கர்த்தர் மேல எனக்கு இந்த வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் தருவாரா அப்படின்னு சொல்லி ஆசையோடு கேட்பீங்க. அந்த 1ஆம் தேதி கேட்ட வாக்குத்தத்தம் 365 நாள் ஞாபகம் இருக்கான்னு கேட்டா நிறைய குடும்பத்துல, சில குடும்பத்துல வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிச்சிருப்பீங்க, சில குடும்பத்துல வாக்குத்தத்தம் மறந்திருக்கும், சில குடும்பத்துல உலகத்துல போகும்போது உலக கவலை, சில குடும்பத்துல உலக மயக்கம். நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். இன்னைக்கு நைட்டு நம்ம நன்றி செலுத்துவோமா? நாளைக்கு நைட்டு புதிய நாள், புதிய வருஷத்துக்குள்ள போயிடும். தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கேட்பீங்களா? இந்த வருஷம் ஃபுல்லா பாதுகாத்ததுக்காக நன்றிப்பா கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே இந்த வருஷத்துக்குள்ள வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று நினைவு கூர்ந்தோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்லப்பா. எங்க வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை காரியம் என்னெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் சற்று யோசித்து பார்த்தாலே எங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ காரியம்
எல்லாம் என் தேவனுக்கு தெரியும். பாவியா எங்க மேல கிருபையா இருங்க. உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நாங்க உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது உம்முடைய கிருபை. உம்முடைய சமூகத்துல சாஷ்டாங்கமா விழுந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்துல எத்தனையோ குறைகள் குற்றங்கள் உண்டு. எல்லாவற்றையும் எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கிருபையால் நிரப்பி இந்த நிமிஷம் வரை உயிர் தந்த கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே தாழ்த்துறாங்க. சில குடும்பத்துல அப்பா கற்பத்தின்கனி ஆசிரியப்பட்டுச்சு, நன்றி. சில குடும்பத்துல இன்னும் தடையா இருக்கு. சில குடும்பத்துல மாசமா இருக்காங்க. சில குடும்பத்துல டெலிவரி பண்றாங்க. கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே திருமணம் முடியாம இருக்கு. சில குடும்பத்துல திருமணம் முடிஞ்சிட்டு அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கேட்டவங்க சில குடும்பத்துல இந்த பூமியில இல்லை. இதுதான்ப்பா அந்த உலகத்துடைய காரியம். ஆனால் எங்களை நீங்க மீட்டு கொண்டு எங்களை பத்திரமா வைத்துக்க நன்றி. இந்த வருஷத்துல எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குறைகளை மன்னிச்சிருங்கப்பா. எங்க வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுடிங்க. இரவு நேரத்துல படுத்து தூங்க போறாங்க. இன்பமான தூக்கம் தாங்க. இந்த வருஷத்துல நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்பட்டாங்க. அந்த கடனுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. சில குடும்பத்துல பிரிஞ்சே போயிட்டாங்க. தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிம்மதி இல்லை. அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டணுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் இருக்க குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அப்படின்னும். அந்த குடும்பத்துக்கு தீர்காயுசு தாங்க, சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவனர்கள் எப்ப மினிஸ்டானுக்கா ஸ்தோத்திரம். என்னோட வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வாழ்றோம், எத்தனையோ வசனத்தின் மூலியம் எங்களோட பேசுற கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். கர்த்தருடைய நாம மட்டும் மகிமைப்படுவதாக. அப்பா அந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. நைட் டியூட்டில இருக்கிறாங்க, நைட் நேரத்துல டிராவலில் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானத்தை கட்டுருங்க. அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. நாளைக்கு நாளில் அப்பா விசேஷமாக வாக்குத்தத்தம் அப்பா எங்களோட பேசுங்கப்பா. அது மாத்திரமல்ல, புதிய வருஷத்துல கடந்து போறதுக்கு எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்க நாம மகிமைப்படட்டும்பா. எங்க சிந்தனைக்குள்ளே நாங்க என்னெல்லாம் யோசிக்கிறோம் உமக்கு தெரியும்ப்பா. எங்க வாழ்க்கையில எவ்வளவு குறை இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியத்தை மன்னிச்சிருங்கப்பா. இந்த இரவு நேரத்துல எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனோம் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. இந்த வருஷத்துல கடைசி நேரத்துல இருக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. தீர்காயுசு ஆசிரியங்க. புதிய வருஷத்துல வாக்குத்தத்தங்களோடு எங்களோட பேசுங்க, எங்களோட பேசுங்க, எங்களோட பேசுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல இருக்கணும். எல்லா குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துல அப்பா உதவி பண்றாங்க. அந்த குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம்ப்பா, 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 ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றாங்களோ அந்த பாவத்தை மன்னித்து நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து நாங்க நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில குறைகள் குற்றங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பக்கத்தை கிருபை செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆவியான உலாவிட்டுருங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்க. எங்க குடும்பத்துல நீங்க வாசம் பண்ணுங்க. எங்க இதயத்துல நீங்க வாசம் பண்ணுங்க. எங்க கூட நீங்க தங்கிருங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல அப்படின்னும் எல்லா குடும்பத்தையும் எல்லா தேசத்துல இருக்க ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அப்படின்னும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல டிராவலிங் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு சகல விதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரத்துல அப்படின்னு துதி கன மகிமை எல்லாம் ஒரே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால்
நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.